வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். மட்டன் ஹலீமு, பரோட்டா, ரம்ஜான் காம்போ. இந்த கடையில் எப்போவுமே ரம்ஜான் காம்போ கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரம்ஜான் காம்போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டன் ஹலீமு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த கடையில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பேரடைஸில் சாப்பிட்ருக்கோம். பேரடைஸில் செம்மையாக இருக்கும். இந்த கடையில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க. 3 பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பரோட்டா 38 ரூபா வாங்கிங்க. 3 பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். சைடிஷ்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நம்ம எங்கேயாவது பரோட்டா வாங்கினா 10 ரூபா பரோட்டா, 3 பரோட்டா 30 ரூபா. அதுக்கு சிக்கன் கிரேவி வேணுமா, மட்டன் கிரேவி வேணுமான்னு கேட்பாங்க. அது எதுவுமே கொடுக்கல. மட்டன் ஹலீம், மட்டன் ஹலீம். பயங்கர சூடாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியுதுங்களா? இந்த மட்டன் ஹலீமில் எனக்கு பிடிச்சது நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குது. ஓகே, மட்டன் ஹலீம். அடுத்தது ரம்ஜான் காம்போவை பார்ப்போம். பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இது என்ன எல்லாமே ஜில்லுன்னு இருக்குது. மட்டன் ஹலீம் பார்த்தோன்னா பயங்கர சூடாக இருந்தது. இது முன்னாடியே நிறைய பேக் பண்ணி வச்சுருவாங்க போல இருக்குது. அதனால் சூடு இல்லாமல் இருக்குது. சரி, உள்ளே நம்ம இப்போ நான் கை வச்சுருக்கிறது பிரியாணி கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இங்கே ரைத்தாவில் வச்சுருந்ததுனால அப்படி இருந்ததுன்னு தெரியல. அடுத்தது இதை பார்ப்போம். ஓ, எனக்கு ரம்ஜான் காம்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்கன் கபாப். சூடாக தான் இருக்குது. சிக்கன் ஹலீம். சிக்கன் ஹலீம் சூடாக தான் இருக்குது. அடுத்தது இது என்னன்னு தெரியல. பால்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பால் கோவா மாதிரி இருக்குது. இங்கே என்ன 2 ஹலீம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஹலீம் இருக்குது, இங்கே ஒரு ஹலீம் இருக்குது.
சிக்கன் ஹலீம் தான் 2 கொடுத்துருக்காங்க. சின்ன பாக்ஸுன்றதுனால. ஆனால் ஒரிஜினலாக அவங்க போட்ட பிக்சரில் ஹலீம் இந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க. பாய் பிரியாணி இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 100 கிராம் பொருளை 50 கிராமாக மாற்றிட்டு 100 ரூபா பொருளை 50 ரூபான்னு விற்றீங்கன்னா அது ஆஃபர் கிடையாது, நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பிக்சரில் போட்டது இந்த இடத்துல ஹலீம் வச்ச மாதிரி, ஆனால் நீங்கள் சப்மிட் பண்ணது ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு சப்மிட் பண்ணியிருக்கீங்க. இது நியாயமா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம்பா இதெல்லாம்? பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணியில் ஒரு சின்ன பீஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஆவரேஜாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த சமோசா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சிக்கன் சமோசா. சூப்பர். நம்ம அடுத்த அன்பாக்சிங்கில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். நன்றி, வணக்கம்.